மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைய உள்ளதால் மீண்டும் மீன்பிடிக்க செல்வதற்காக தூத்துக்குடியில் மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியான திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தின் நகர எல்லை வரை கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 60 நாட்கள் மீன்பிடி தடை காலம் அமுல்படுத்தப்பட்டது. இந்த தடை காலத்தை முன்னிட்டு இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் விசைப்படகுகள் மூலமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் படகுகளை கரையில் நிறுத்தி வைத்திருந்தனர். இந்த தடை காலத்தில் தங்களது படகுகளை சரி செய்யும் பணிகளை மேற்கொண்டனர். தடை காலத்தில் நிவாரண உதவி அரசால் வழங்கப்பட்டது. தடை காலம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் 61 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதற்காக மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். தங்களது படகுகளில் புதிய வர்ணம் தீட்டி வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை மீனவர்கள் படகில் ஏற்றி மீன்பிடிக்க செல்ல தயாராக உள்ளனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகள் மீனவர்கள் வரும் 16ஆம் தேதி மீன்பிடிக்க செல்வதற்காக மீன்வளத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்லும் மகிழ்ச்சியில் இந்த மீனவர்கள் உள்ளனர். இது குறித்து தூத்துக்குடியில் உள்ள விசைப்படகு மீனவர்கள் கூறுகையில், தூத்துக்குடி மீனவர்கள் இதிலிருந்து பேசுறோம். ஏப்ரல் 15ல 60 நாள் தடை காலம் இருந்தது. பிறகு மெயின்டெனன்ஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு. லாஞ்சுகளில் மீன்பிடிக்க போகும்போது நாங்கள் எல்லாமே கரெக்டாக கொண்டு போனாதான் எங்களோட தொழில் நல்லா இருக்கும். அதனால அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முடிஞ்ச உடனே நாங்கள் 16ஆம் தேதி கடலுக்கு போகிறோம். தடை காலத்தில் நாங்கள் 60 நாள் தடை காலம் சனிக்கிழமையோட முடியுது. படகு திங்கட்கிழமை வழக்கம் போல தொழிலுக்கு போற மாதிரி இருக்கும். டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.